நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான ஆடு ஒன்று வாங்கியிருக்காங்க. ஐயா தான் வாங்கியிருக்காரு. என்ன ஆடு வாங்கினாரு என்னன்னு தெரியல. ஆடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? அன்னூர். அன்னூர். இன்னைக்கு வந்து ஆடு ஒன்று வாங்கியிருக்கீங்க. அது என்ன சினையாடா விரதலுங்களா? சினையாடுங்களா விரதலா? இல்ல விரதல். விரதல் தான். பல்லுங்க? பல்லு ரெண்டு பல்லு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சீங்க ஐயா? 18 சொன்னாங்க. 17க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி விலை பரவாயில்லைங்களா? கொஞ்சம் எச்சுதான். ஆடு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு. சரி சரிங்க. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அன்னூர் சந்தைக்கு இங்க எப்படி விலை பரவாயில்லைங்களா? அன்னூர்ல நடக்கிற சந்தைக்கு இது பரவாயில்ல. சரி 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 ஓகேங்க, ரொம்ப நன்றி. அன்னூருக்கு இந்த சைஸ் வர்றதில்ல, அதுதான் பிரச்சனையே. சரிங்க, விலை எச்சுதான். சரி சரி சரிங்க, அப்படியே எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும். ஓகே, அப்படியே உள்ள பார்த்தோம். அப்படியே உள்ள பாத்துருவோம் என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன இருக்கு இந்த வாரம் விலை நிலவரம் எப்படின்னு, நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாத்திரலாம். ஏற்கனவே களைகளை ஊத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே பார்த்தோம்னா 2 குட்டியோட ஆட்டை அப்படியே அண்ணன் இழுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அது விலை முடிஞ்சுதா? கேட்டிருக்காங்களா? சரி ஓகே. 2 குட்டியோட ஆடு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்தல பார்த்தோம்னா கன்னியா, சரி கன்னிங்கிற கொடியாடு கிராஸா இல்ல ஒரிஜினலான்னு தெரியல. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? அத கொடியாடுங்களா? அப்படியே பேசிடுங்க. 2 குட்டியோட விளாண்டுருக்காங்க. பல்லெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுமே என்ன பிறவைங்களா இல்ல கடை ஒண்ணு பிறவைங்களா? ரெண்டுமே பிறவை குட்டி. ரெண்டுமே பிறவை குட்டி. எத்தனை நாளான குட்டினா? 1 மாசம் ஆச்சுண்ணா. 1 மாசம் ஆச்சு. ஆடு 21. ஆடு என்ன இந்த நாட்டாடுங்களா இல்ல கொடியாடா? நாட்டாடு. கொடியாடு மாதிரியே இருக்குது, ஆனா நாட்டாடு. மடிக்கால் எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கு. என்ன விலைன்னா சொல்றீங்க? 21 சொல்றீங்க. என்ன விலை மட்டும் போடுறாங்க? என்ன விலை மட்டும் கேக்குறாங்க? இன்னும் விலை கேட்கலண்ணா. இன்னும் கேட்கல. சரி, இந்த மாதிரி ஆடுகள் குட்டியோட வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? பட்டியல 40 உருப்படி இருக்கு. 40 உருப்படி இருக்கு. எங்க இருந்து வரீங்கண்ணா? அன்னூர். உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். நம்பர் வேணா தரேன். சரி, அப்படியே சொல்லிருங்க. 9787723277. 3277. இது ஃபைனல். இந்த ஜோடி என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆடு குட்டியுமே 19 ரூபா கொடுத்துறோம். 19 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டம் குணத்தூரில் நடக்கிற ஆட்டுச்சந்தை. இன்னைக்கு வந்து ஆடுகள் வரத்து விலை நிலவரம் எப்படி இருக்கு என்னதுன்னு பாத்திரலாம். நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் கழுவி ஊத்துவாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு தெரியல. போன வாரம் லைவ் போட்டா லைவ் வந்து கிளியரன்ஸ் சொல்லல. ஓகே, அப்படி இந்த வாரம் எப்படி போகுது என்னதுன்னு பாத்திரலாம். அப்படியே உள்ள வந்தோம்னா இதை எடுத்து போட்டலாமா? பிரகாசுக்கு கொடுத்தேன்னு சொன்ன பிரகாஷ் அவுத்தானே கேட்டதுக்கு தான் நான் கொடுத்துட்டேங்கிறேன். இல்ல இல்ல, நான் வாங்கவே இல்லை, கொடுக்கவும் இல்லை. என்ன நானே யாரு இல்ல ஜாமீன் இல்ல, ஜாமீன் ஏத்துக்கல கேளுங்க. ஆனா அந்த 2 குட்டி என்ன விலை வருது? 11 ரூபா வருது. 11. ஜமுனாபாரி கிராஸா? ஆமா, ஜமுனாபாரி கிராஸ். 2 குட்டி வந்து 11 ரூபா. எத்தனை ஒரு மாசம் இருக்குமா? 1 மாசம். 1 மாசமான பால் குட்டி 11 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. அந்த கருப்பு கடை உங்களுதா? ஆமா, புல் கருப்பு. அது என்ன விலை வருங்க? 11 ரூபா வருது. அதுவும் 11 ரூபா. எதை எடுத்தாலும் 11. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு குட்டி வேணா சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லிருங்க. 948222 453 423. சரி ஓகேங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் வரது இன்னைக்கு நிறையவே இருக்கு. அப்படியே கேட்டு போயிடலாம். இங்க 2 குட்டியோட 3 குட்டியா? ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? அது ஒண்ணு நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். அப்படியே அப்படியே உள்ள வந்தோம்னா நம்மளே இல்ல, இதெல்லாம் சினை ஆடுகள். அண்ணன் வந்து மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காரு, அதனால அப்படியே இந்த வந்துடலாம். சரி பேசுங்க, நான் அந்த எடுத்துட்டு வந்துடுறேன். ஆடு குட்டி என்ன விலை வருது? 19. 2 குட்டி இருக்கு. 2 கடா குட்டியே பிறவைங்களா? கடாய் 1, பிறவை குட்டி 1. ஆடு எத்தனை பல் தரத்துல இருக்கு? 2 பல் தான். 19 சொல்றீங்க. என்ன விலை மட்டும் போடுறாங்க? என்ன விலை கேக்குறாங்க? 18 மட்டும் கேக்குறாங்க.
சரி சரி. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறாங்க. அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே அந்தல பார்த்தோம்னா குட்டியே மேய்ச்சல் தரத்துக்கு வந்துருச்சு. வீடியோ எடுத்துக்கலாமா? தப்பு இல்ல. வாங்கியாச்சுங்களா? வாங்கிருக்கீங்களா விற்பனைக்கா குடுக்கறதுக்கு? இருங்க அப்படியே பைக் மாட்டிடுறேன். ரெண்டு குட்டி. ரெண்டு எத்தனை மாசம் குட்டினா? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. ஆடு சைஸுக்கே வந்துருச்சு குட்டி. என்ன ரேட் வருது ரெண்டு குட்டி? குட்டி ரெண்டும் 11 ரூபா. ரெண்டு குட்டி தனியா வேணாலும் 11 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இப்ப ஆட்டோட வேணா 20 ரூபா போடணும். என்ன வேலை மட்டும் இங்க சந்தையில போடிட்டு இருக்காங்க? ஒரு 17 ரூபா. 17 16 கேட்டு இருக்காங்க. நீங்க என்ன ரேட்னு குடுக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க ஒரு 18 ரூபாய்னா கொடுத்துருவோம். 18ன்னு குடுக்கலாம். ஆனா இப்ப நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு முடிக்க மாட்டாங்க. என்ன வரல. எச்சு கம்மியா ஆகும். ஆமா. சரி. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நம்மளது ஆடு எப்ப 10 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய் இருக்கு. அப்படியே நம்பர் தர முடியுமா? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். நம்பர் கொடுக்குறோம். சொல்லிருங்க அப்படியே. 97 88 65 25 11. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ரெண்டு குட்டி வர்க்காடு வச்சிருக்காங்க. அப்படியே கேட்டலாம் டீடைல். வாங்கியாச்சா விக்கிறக்கா? நான் விக்கிற ஆடுதான்ண்ணா. விக்கிற ஆடுதான். அண்ணன் கேட்டுக்கிறாரு. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்ப வந்து ரெண்டு குட்டியோட ஆடு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது வந்து என்ன விலை வருது? இது 19 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. 19 ரூபா சொல்றீங்க. என்ன விலை மட்டும் மோதுறாங்க? நான் 16 வரைக்கும் கேக்குறாங்க. 16 மட்டும் கேக்குறாங்க. அன்னொரு வேலை கேக்குறாரு. அன்னொரு விலை கேக்குறாரு. ஆமா. சரி. குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும்? குட்டியோட 1 வாரம் ஆச்சுண்ணா. 1 வாரம். கடாய் ஒண்ணு பிறகு பிறகு ஜோடியா இருக்கு. ஆமா. என்ன ரேட்னா நீங்க குடுக்கலான்னு இருக்கீங்க இந்த குட்டி? 14 ரூபா கொடுத்துருவோம். 14 குடுக்கலாம். 17 அதுக்குமே ஆகாதா? ஆகாது. சரி. இந்த மாதிரி ஆடு குட்டிகள் வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? அந்த வாங்கிக்கலாம்ண்ணா. சரி. இந்த வாரம் வந்து எப்படி போகுது நிலவரம்? இந்த வாரம் கொஞ்சம் சூடுதாண்ணா. சூடுதான். சரி ஓகே. சிறப்பா விற்பனை பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்துக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்துக்கலாம். சரி ஓகே. அப்படியே நிறைய தரமான ஆடுகள் வச்சிருக்கிற நம்ம ஆள்கிட்ட வந்திருக்கிறா. செனை ஆடு. பாருங்க அண்ணா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுது? வைக்குதுங்க. ஒரு சுமாரா வைக்குதுங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எத்தனை கையில்? வெள்ளாடு சிறையாடு 2 ஆடு இருக்குதுன்னா குட்டியாடு 2 ஆடு இருக்குது. எல்லாம் மோளத்தலை. எல்லாமே மோளதான். மோளையாடு. இதெல்லாம் எத்தனை பல் தரத்து? 6 பல்லு. 1 பல்லு சேர்ந்துருச்சு. 1 பல்லு சேர்ந்துருச்சு. ஆமா. இந்த ரெண்டு குட்டி எந்த ஆட்டுக்கு சேர்ந்தது? சொல்லுச்சு. ஆனா மோளையாட்டு படுது. இந்த மோளையாட்டுக்கு சேர்ந்தது. இந்த ஆடு அந்த ஆட்டுக்கு சேர்ந்ததா? சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க? என்ன ரேட்னு என்ன ஒரு விலை கேக்குறாங்க. கட்லின்னு சொல்றோம். கட்லின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி. அந்த ஆடு உங்களுதா? ஆமா. அது என்ன ரேட் வருதுங்க? 22 ரூபா சொல்லுச்சுண்ணா. 22 ரூபா. ஆமா. பல்லுங்க? பல்லு அதுக்குள்ள அவரு பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. கடாய் ஒண்ணு பறவை ஒண்ணு. ஆமா ஆமா. கடாய் ஒண்ணு பறவை ஒண்ணு. 22 சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஃபைனல் ரேட்னு கொடுப்பீங்க? அது 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொடுக்கல நிக்குது. 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. முடிக்கல. ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் வேணும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் கொடுத்துருங்க. 90 95 27 40 45ங்க. நாங்க பெருந்துறை திருவாங்கடமலை சின்னசாமி. சரி ஓகே. ரொம்ப நன்றி. இந்த உள்ள பார்த்தோம்னா ஒரு ஆடு குட்டியோட ஒண்ணாந்துருக்காங்க. ஐயா இது உங்களுதா? உங்களுதுங்களா? படம் எடுத்துக்கலாமா? அப்படியே பேசிருங்க. தைரியமா எடுங்க. சாரி. ஆடு குட்டி. ஆடே பாத்தீங்கன்னா குட்டிய பாத்தீங்கன்னா ஆடு சைஸுக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா. எத்தனை நாளான ஆட்டுக்குட்டினா? இது ஒரு 70 நாள் இருக்குங்க. 70 நாள் ஆன சட்டை குட்டி. ஆமாங்க. ஆடுங்க பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. இந்த ஆடு என்ன ராகத்துல இங்க சேரு? இது என்னமா அந்த கொடி ஆடுன்னு நம்ம சொல்லுவாங்க. கன்னிங்களா? ஆமாங்க. கன்னி கிராஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. எத்தனை பல் தரத்துல இருக்குங்க? 4 பல்லு. 4 பல்லு. என்ன விலை சொல்றீங்க ஆடும் குட்டியும் சேர்த்து? ஆடும் குட்டியும் 14 ரூபா சொன்னேன். 14 சொல்றீங்க. என்ன விலை மட்டும் மோதுறாங்க? ஒரு 13 ரூபா 13 கேக்குறாங்க. 13 தான் கேக்குறாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு குட்டி வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். சரி ஓகேங்கய்யா. ரொம்ப நன்றி. சரி. அப்படியே இதுல பார்த்தோம்னா ஒரு ஆடு 2 குட்டியோட வச்சிருக்காங்க. ஐயா அது வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்து போட வேண்டியதுதான். இருங்க அப்படியே மைக்க மாட்டிடுற. ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க கெட்டிச்செவியூர். வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க. சரி. இது வந்து என்ன விலை வருதுங்க ஆடு குட்டியுமே? 20,000 வருது. 20,000 ரூபா வருது. ஆமா. குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? குட்டிக்கு வயசு? குட்டி 45 நாள் ஆகுது. 45 நாள் ஆயிருக்கு. கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணுங்களா? கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. ஆடு பாக்குறது நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆட்டுக்கு எத்தனை பல்லுங்க? 4 பல்லு. 4 பல் திறந்தான். இன்னும் இலசுதான். சரி. என்ன ரேட்டு சொல்றீங்க? என்ன ரேட்னு கொடுப்பீங்க? 19,000 கொடுப்பேன்.
19,000 கொடுக்கலாம். ஆமா. சரி. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிறீங்க. ஆமா. நீங்க எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துருக்கீங்க? இந்த சந்தையில நான் சின்ன பையன்ல இருந்து சந்தைக்கு வந்துட்டே சின்ன பையன்ல இருந்து சந்தைக்கு வரீங்க. சந்தைக்கு அப்ப இருந்தே விட இப்ப கூட்டம் அதிகமா வருதுங்களா? நிறைய வருது. நிறைய வருது. சரி. முதல்ல மாட்டு சந்தை எல்லாம் நடக்கு. சந்தையெல்லாம் நடந்தது. அதுவா அரிசி கடையெல்லாம் தனித்தனியா போட்டிருப்பாங்க. இப்ப எல்லாமே கம்மியாயிருச்சு. ஆமா. சரி ஓகேங்கய்யா. உங்க பேரு? காளியப்பன். காளியப்பன். ரொம்ப நன்றிங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா மும்பரமா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே இங்க பார்த்தோம்னா கொடியாடு ஷேப்ல ஜம்முன்னு ஒண்ணு படம் எடுத்துக்கலாமா? எடுத்துங்க. பேசுறாரு பேசுறது. சரி. இது என்ன கொடியாடா? ஆமா கொடியாடு. என்ன ரேட்டுமா வருது இந்த கடாய்? 15. எத்தனை பல்லு? இன்னும் பல் போடலையா? இன்னும் பல் போடாத கடாய். 15 சொல்றாங்க. பேசின அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சட்டைக்குட்டி 15 ரூபா சொல்றீங்க. கறி எத்தனை கிலோக்கு? 5 கிலோக்கு மேல உங்களுக்கு. இந்த மாதிரி ஆடுகள் என்ன சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? அது உங்களுக்கு தானே ஃப்ரெண்டு? அவர் என்ன விலை சொல்றாரு? அது 2.25 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 2 குட்டியும் சேர்ந்து 25 ரூபா. எத்தனை பல் தரத்துலமா இருக்கு? எத்தனை மாசம் குட்டி? 10 மாசம் குட்டினா இது 7 மாசம். 7 மாசம் குட்டி. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தி கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இருக்கிறப்ப வாங்கிக்கலாம். அப்ப சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா. இது ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க ஜோடியா? ஜோடியா 2.22 2 கடாயா ஆடு குட்டி? 2 கடை. 2 கடாதான். 22னா கொடுக்கலாம். சரி ஓகேம்மா. சிறுசிலேயே இருக்கிறோம். எல்லாம் சேலம் கருப்புங்களா? ஆமா. எல்லாம் சேலம் கருப்பு கடா குட்டி பூராமே. எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க கடாயி? 5 வச்சிருக்கிறோம். 5 உருப்படி இருக்கு. 5மே நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்க மாட்டிருக்கு. எத்தனை ஒரு வருஷம் குட்டி இருக்குமா? இருக்குங்க. ஒரு வருஷம் இருக்கும். என்ன வேலைன்னு சொல்றீங்க? ஒவ்வொன்னும் 18 ரூபா சொல்லுங்க. 18 ரேஞ்ச் சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 5 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 5 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி. இன்னைக்கு நிலவரம் எப்படி போகுது சந்தை? சுமாரா தான் போகுது. சுமாரா தான் போகுது. சரி. இப்ப 5 குட்டி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஆடு சராசரியா கறி எத்தனை விழுகும்? ஒரு 15, 16, 17 15 விழுகும் ஆவரேஜா. சரி. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் தர முடியுங்களா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 80 12 09 17 28. 17 28. பேருனா? விஸ்வநாதன். விஸ்வநாதன். சரி ஓகே. அப்படியே உள்ள இன்னைக்கு ஆடுகள் வரத்து நிறையவே இருக்கு. வேகமாக போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆடுகள் பெருசா எதுவும் வரல. வேறுங்க ஆடு 2 குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? 2 குட்டியோட கொண்டாந்துருக்கீங்க. என்ன வளனா வருது ஆடு குட்டியுமே? 18. குட்டி எத்தனை மாசம் இருக்குண்ணா? 4 மாசமான குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. 18 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காரு. ஆடு பல்லு எத்தனை பல் போட்டிருக்கணும்? 2 பல்லு. சரி. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? கம்மியா கேக்குறாங்க. இன்னைக்கு நிலவரம் ஒரு மாதிரியா தான் போக மாட்டிருக்கு. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தான். சரி ஓகேண்ணா. 2 கடா குட்டி. 2 கடா குட்டி. அப்படியே உள்ள வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் ஆட்டிக்கிங்க. இதெல்லாமே வட இந்திய ஆடுகள். கிராஸ் பிரீடு சிறுவகி அது இதுங்க கறிக்கான ஆடுகள். ஒரு அருமையான கடை. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கும் முகலட்சணத்தோட. வாங்கியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த ஊரெல்லாம் கருப்பு கடை கிராஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த சரௌண்டிங்ல அதிகமா பேச மாட்டாங்க. இது எல்லாம் கிராஸ் பிரீடு தான். யாரு பேசுறதுங்க? கேட்டுக்கிட்டா கேக்குறாரு. ஆனா யாருமே பேச மாட்டீங்க. உமரமா பேசிட்டு இருக்கா. அப்படி வீடியோ எடுத்துக்கலாமா? அப்ப ரேட் தெரியணும்ல. இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட் வருது? இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட்னா வருது? சராசரியா ஒரு 10 ரூபா வருங்க. 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்.
ஆமாண்ணா 10 ரூபா விலை சொல்றோம், அனுசரிச்சு கொடுப்போம். அனுசரிச்சு கொடுப்பீங்க. ஆமாங்கண்ணா. அதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா அங்க இருக்க கருப்பெல்லாம்? அந்த 2 வந்து ஒரு 8 மாசத்து குட்டி இருக்குங்க. இந்த கடைசி 2? ஆமா, கடைசி 2. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்து குட்டி அவ்வளவுதான் இருக்கு. 6 மாசம் 7 மாசம். இதெல்லாம் எதுங்கண்ணா? எல்லாமே இதெல்லாம் 6 மாசம் 7 மாசம் குட்டி அவ்வளவுதான் இருக்கு. சரி, இங்க இருக்கிற கொஞ்சம் பெரிய ஆடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கு. ஒரு வருஷமான குட்டி. இதெல்லாம் என்ன விலை வரும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ரேட் வரும். நான் 5 ரூபா சொல்றேன், அனுசரிச்சு கொடுப்போம். அனுசரிச்சு கொடுப்பீங்க. இது எப்படி கறிக்காகுமா இல்ல வளர்ப்புக்காகுமா? ஆனா கறிக்காக வளர்ப்புக்காக நம்ம என்ன பண்றோமோ அதுதான். சரி சரி. நம்ம கறிக்கு போட்டா கறிக்கு போட்டுக்கலாம், வளர்த்துறதுனால வளர்த்திக்கலாம். ஆமா. நம்ம இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை ஒரு 50 உருப்படியாடு கொண்டு வந்தாங்கண்ணா. சரிங்க. 50 உருப்படியில இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. இதுவும் போறக்குள்ள எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவோம். சேல்ஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா. சரி, ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா? கண்டிப்பா. நான் ஒரு நம்பர் வாங்க, அப்படியே சொல்லிருங்க. நம்பர் நோட் பண்ணிக்க. ஆனா உங்க நம்பர் சொல்லிருங்கண்ணா. உங்க நம்பரே சொல்லுங்க. நம்பர் வேண்டாம், உங்க நம்பர் 877 863 7740. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து கண்டிப்பா. கண்டிப்பாண்ணா. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. அப்படி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எடப்பாடி குரூப் கொண்டாந்து இருக்கிற ஆடுகள் எல்லாமே அப்படியே கேட்டலாம். தம்பி வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுது விற்பனை எல்லாம்? இன்னைக்கு ரொம்ப சுமாருங்க. ரொம்ப சுமாரா? ஆமாங்க. சொன்னீங்க மணி அடிக்குது. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 30 கொண்டாந்துங்க. ஒரு 5 கொடுத்துருக்குது, இன்னொரு 5 இருக்குது. 5 இருக்கு. ஆமா. சரி, இன்னைக்கு வந்து ஆவரேஜா ரேட் என்ன ரேட் போகுது? இந்த பெரிய கடை எல்லாம் என்ன விலை ஆகும்? பெரிய கடை 23 ரூபா சொன்னங்க. ஒரு 20 ரூபா 21 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 20 ரூபா 21 ரூபா வந்தா கொடுக்கலாம். சரி, இந்த ஆடு எல்லாம் அந்த சைஸ் இருக்கிற கடை எல்லாம்? அந்த சைஸ் இருக்கிற கடையெல்லாம் ஒரு 18 ரூபா 19 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதுலயே வந்து ஆடு சேலம் கருப்புலயே ஆடு இருக்க மாட்டிருக்கு. ஆடு இருக்குங்க. ஏன்னா பியூர் கருப்புல வந்து ஆடு அதிகமா வராது. இது எப்படி குட்டியோட இருக்குங்களா? ஆமாங்க, அது கூட குட்டி. அது ஆடும் குட்டியும் நல்லா கெடா மாதிரியே இருக்கு ஆடு பாக்குறதுக்கு. 12 ரூபா வந்தா கொடுத்துடலாங்க. 12 ரூபா வந்தா கொடுக்கலாம். 5 ரூபா சொன்னங்க. இது ஆடு குட்டி கெடாயா? பொட்டை குட்டிங்க. பொட்டை குட்டியோட இருக்கு. ஆமாங்க. சேலம் கருப்புல ஆடு அதிகமா வராது, சந்தைக்கு அதிகமா கொடுக்க மாட்டாங்க சேலம் கருப்புல. இது வந்து ஆடு குட்டியோட வந்திருக்கு. 12 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா அனுசரிச்சு கொடுக்கலாமா? 12 ரூபா வந்தா கொடுத்துடலாங்க. 12 ரூபா தான், அது கம்மி ஆகாது. அது கீழே பண்ண முடியாது. சரி, இது பல்லு எத்தனை பல்லு தரத்தலமா இருக்கு? 4 பல்லுங்க. 4 பல்லு. சரி, அந்த ஒரு ஆடு இருக்காது? அந்தாண்டு இருக்கிறாடு பாருங்க, அது 3 ரூபா வந்தா கொடுத்துடலாங்க. அது 6 பல்லு. 6 பல்லு. அது கொஞ்சம் சைஸ் இருசுதான். அது வந்து செனைங்க. செனைங்களா? ஆமாங்க, செனையாடு 9 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா அது கொடுத்துடலாங்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற நம்பர் தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. 63 82 69 70 16 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றி. நல்ல அருமையான நாட்டு கடா, நல்லா சட்டையில செவல சட்டையில சேர்ற கடா குட்டி விற்பனை முடிஞ்சிருச்சு. நல்லா கறிப்பிடித்ததோட இருக்கு. தம்பியா கொண்டாந்துருக்கு. அப்படி தம்பி வணக்கம். இப்ப வந்து கடாய் விற்பனை முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? ஆமா, பண்ண வச்சு நடத்திட்டு. இப்ப வந்து இந்த கடை என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சீங்க? இது வந்து 30 ரூபா சொன்னாங்க. 25 முடிச்சிருக்கீங்க. 25 முடிச்சிருக்கீங்க. கறி எத்தனை கிலோ உழுகு இதுல? இது வந்து கறி 30 ல இருந்து 35 கிலோ உழுகும். 35 கிலோ கேரண்டியா உழுகும். 35 கிலோ கேரண்டியா கறி உழுகும். மேலதான் உழுகும், கீழே உழுகும். இந்த மாதிரி எத்தனை கடாய்கள் இன்னைக்கு சந்தைக்கு கொண்டாந்தீங்க? இந்த மாதிரி கடைகள் வந்து நாங்க ஒரு 8 கடையை கொண்டாந்தோம். எல்லாமே முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு. இது ஒண்ணுதான் கையில் இருக்கு. கடைகள் இருக்குங்க, அது இருக்குங்க. ஓ, சிரோகியில் இருக்கா? ஆமா, 2 பேர் இருக்குங்க. சிரோகி இருக்கு, நாட்டு வெள்ளாட்டு கடை, ஜமுனாபாரி கிராஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் கடைகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா கான்டாக்ட் பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9789557530. உங்க ஃபார்ம் எங்க இருக்குங்க? ஆனா பாப்பம்பாளையம்ங்க. ஊத்துக்குழி தாண்டி பாப்பம்பாளையம். ஆமாங்க. சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா கடா குட்டி சேலம் கருப்பு குட்டி. சேலம் கருப்பு 2 கடை அச்சாசல் அண்ணன் தம்பி மாதிரியே நிக்கிறாங்க. என்ன ரேட்னா வருது? 26 ரூபா சொல்றேன். 26 என்ன விலைனா கொடுக்கலாங்க? 22 ரூபா கொடுத்துருவோம். 22 கொடுக்கலாம். 2 சேர்ந்தா? 2 சேர்ந்து. எத்தனை பல்லுங்க? பல்லாம் வைக்கலைங்க. எத்தனை? ஒரு 8 மாசம் குட்டி. அவ்வளவுதான் இருக்கும். 8 மாசம் இல்லைன்னா 10 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். இது எப்படி கறிக்காகமா இல்ல இதுக்கு வளர்த்திக்கலாமா? வளர்த்திக்கலாம். கறிக்காவும் சாமிக்காவும். சாமிக்கு கோயிலுக்கு வெட்டலாம். எல்லாம் ஐட்டமான கடை. அதே மாதிரி அந்த 2 கடாயும் உங்களா? அது நம்மளுதான். இந்த கடை 2 என்ன விலை வருங்க? 47 ரூபா சொல்றேன். 2 சேர்ந்து 47 சொல்றீங்க.
இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்கு? பல்லு எல்லாம் போடல, இதுவும் பல்லு போடலையா? எத்தனை, ஒரு வருஷம் இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்கு. பல்லு 2 பல்லு இது போட்டுருக்கு, பல்ல வைக்கல. சரி சரி. என்ன ரேட் சொல்றீங்க ஃபைனலா? ஃபைனலா 40 ரூபாய் கொடுத்துருவோம். 40 ரூபா ஃபைனல் பண்ணலாம். சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் கடாய்கள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 750 260 75 14. சரி ஓகேண்ணா. உள்ள போனோம்னா அப்படியே கொஞ்சம் இந்த வந்தோம்னா பெரிய கடை, நல்லா காய் அடிச்ச கடை இருக்கு. இல்ல சந்தையிலே பெரிய கடை, ஹைட் வெயிட்டுமான கடை. அந்த கடை வீடு எடுக்க வேணாண்டாங்க, அப்படி உள்ள போந்துருவோம். செம்பரி இதெல்லாம் என்ன விலை வருங்கய்யா? 19 சொல்றீங்க. பல்லுங்க 2 பல் தரத்தில் இருக்கு, 19 ரூபா விலை சொல்றாங்க. பேசுனா கட்டுப்படி வேற விலையா இருந்தா அனுசரிச்சு கொடுப்பீங்களா? நம்ம வீடியோக்கு தான் கேட்டு இருக்கிறோங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு விலை நிலவரம் போட்டு இருக்கிறது. சரிங்க. இப்போ உரண்டையில் இருக்கிற மாதிரி தான் வந்தாங்க. என்ன பண்றது? அப்படியே இங்க பார்த்தோம்னா 2. ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா? அது நிறைய பேர் வர்றாங்க உள்ள. என்ன ரேட் வருங்குது? 2 கடை காய் அடிச்சதா அடிக்காதானா? காய் அடிச்ச கடை ரெண்டுமே நல்லா பாக்குறதுக்கு ஹைட் வெயிட்டுமா இருக்கிறாங்க. எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? என்ன விலை வருங்க? 4 பல்லு. விலைங்கய்யா 60 ரூபா சொல்றீங்க, 70 ரூபா சொல்றீங்க. ரெண்டுமே நல்லா ஹைட் வெயிட்டுமான கடை, காய் அடிச்ச கடை. 70 ரூபா ரேட் சொல்றாங்க. பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க எங்க இருந்து வரீங்கய்யா? குன்னத்தூரே தான். அப்படியே உங்க நம்பரையும் இருந்து தர முடியுமா? 98 94 77 47 48 45 62. இந்த மாதிரி எத்தனை உருப்படி கையில் இருக்குங்க? 6 இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அப்படி உள்ள வந்தோம்னா இவங்க எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க இந்த சரௌண்டிங்ல. ஏன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை பொருத்தமா இருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். வெளியே பிடிச்சு பாருண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா இரு ஆடுகள் பெருசா எதுவுமே அதிகமா உள்ள ஓரளவுக்கு தான் இருக்குது. இருந்துடலாங்களா? சந்தையோட எண்டுக்கே வந்துட்டோம். ஆடு வீடியோ எடுத்துக்கலாங்களா? தாராளமா. யாரு பேசுறது, நீங்களா அவரா? சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க சந்தைக்கு? 5ங்கண்ணா. 5 உருப்படி இருக்கு. மோளை ஆடுங்களா? ஆமாங்கண்ணா. மோளை ஆடு ரெண்டுமே. ஆமாங்க. இது என்ன விலைன்னா வருது? அண்ணா 5 ரூபாய் சொல்லுங்கண்ணா. 5 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. ஆமாங்க. செனையாக்கி இது இருக்கா வரதா? இது செனதானுங்கண்ணா. அது செனதான். ஆமாங்க. எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? எத்தனை நாளைக்கு போட்டுருக்கு? எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? பல்லு வந்துருச்சுங்க. பல்லு வந்துருச்சு. சரி ஓகே. அந்த செவலை இது என்ன ரேட் வருது? கடாய்ங்கண்ணா. அது கடாயா? ஆமா. ஓ பிறவை குட்டிங்க. பிறவை என்னங்க சொல்றீங்க? எனக்கே தெரியுது. நல்ல ஆள், நல்ல ஜம்முன் இருக்கு. இது என்ன ரேட் வருங்க? சொல்லு, நீ விலை சொல்லு. 5 ரூபா வருதுண்ணா. 5 ரூபா வருது. சரி சரி. அதுப்பா அங்க ஒரு ஆர்டர் இருக்கு. அது ஆட கடாய்ங்களா? அது கடாய்ங்க. அது கடாய். அது என்ன விலை வருங்க? 5 ரூபா வரும். சரி சரி. இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரம் எல்லாம் போகுது? கேராய்க்கு விக்குது. சம்பளம். சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தோம்னா இன்னொரு ஆடு. இது என்ன தம்பி, செனையாடா? இல்ல செனை இல்ல, விரதலா? ஆமா விரதல. எத்தனை பல் தரத்துல இருக்குமா இந்த ஆடு? பல்லு வந்துருச்சு. பல்லு வந்துருச்சு. நீங்க எங்க இருந்து வரீங்க? பாண்டியம்பாளையத்துல இருந்து வரோம். பாண்டியம்பாளையம். இந்த ஆடு என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட் மட்டும் போடுறாங்க? 10 சொல்றோம். 10,500 சொல்றீங்க. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 9 கொடுத்துறோம். 9 ரூபா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி இருக்கும்? ஒரு 5 இருக்கு. 5 உருப்படி இருக்கு. அப்ப உங்க நம்பர் தர முடியுமா? தரலாங்க. அப்படியே சொல்லிருங்க. நம்பர் சொல்லு. 63 69 06 75 07. அந்த பையன் யாரு, உன் ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்ட். நல்ல நண்பர், அருமையா கோர்த்து விட்டாரு. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, பாத்துட்டு வாங்கிக்கீங்க.
வீட்டுக்கு வந்தாவே பிடிச்சிக்கலாம். சரி ஓகே, பதிவு இதோட முடிச்சிடலாம். சரி ஓகேண்ணா, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். இந்த வாரம் நல்லா உழப்பிட்டோம். இந்த வாரம் ஒரு பஞ்சாயத்து ஆகிருக்குது, அதனால வீடியோ அப்படியே நிறுத்திட்டோம். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம்.